அரசியலுக்கு வரும்போது அந்த உலக சுற்று வாலிபன் படத்தை பிளாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கலைஞர் பிளாக் பண்ணாரு. அதனாலதான் இப்ப அரசியலுக்கு வந்துட்டார்ல, சிஎம் ஆயிடுவாருன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அதனாலதான் இந்த படத்தை பிளாக் பண்றாங்க, வேற ஒண்ணும் இது கிடையாது. கடைசி படம் விஜய்க்கு. விஜய் அதனாலதான் ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு அன்னைக்கு உலக சுற்று வாலிபம் கடைசி படம் தான் சிஎம் ஆகிறதுக்கு எம்ஜிஆருக்கு. அதனாலதான் அதே தான், சேம் தான். இவர் சிஎம் வருவாரு. அவங்க ஆட்சிக்கு இப்போ 2-3 மாசம் தான் இருக்குது. அவங்க ஆட்சி பாதிக்கப்படுறதுக்காக தான். ஆனா இதுல வந்து சர்டிபிகேட்ங்கிறது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டுல எடுத்த படத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எதுவும் சம்பந்தமே இல்ல. உங்களுக்கே தெரியாது என்ன இருக்குது. இப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ஏற்றக்கூடிய காரணங்களா இருக்கா? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல இப்ப வந்து ஸ்டேட் கோர்ட் கவர்மெண்ட் வந்து தான் எல்லாமே பண்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யார் பண்றது? உதயநிதி ஸ்டாலின் தான் அதான் அன்னைக்கு என்ன சொன்னாரு? என்ன மீறி ஜனநாயகம் வெளியே வருமான்னு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரு தானே எல்லாமே. இப்போ அவங்க அப்பா அதிமுக ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது எங்க அப்பா அரசியல் இருக்கிறதுனால தான் என் படத்தை வெளியே வரதுக்கு இது பண்ண ஐதாரு இதே ஒரு பேட்டியில கண்ணீர் விட்டு. இது வந்து விஜயோட வெற்றிக்கு உண்டான ஒரு இதுதான், தடங்கள் தான். நம்ம நடந்து போற பாதையில முள்ளு இருக்கும், கல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே தான் இருக்கும். சூப்பர்.